தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 15:16. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பவுல் மிகவும் அழகான ஒரு வசனத்தை இங்கு தெளிவுபடுத்துகிறார். இன்று நம் எல்லோரையும் குருக்களாக திரு அவை ஏற்படுத்தி இருக்கிறது. நம் எல்லோரும் பொது குருத்துவத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பொது குருத்துவத்தில் பங்கெடுப்பது என்பது யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய நாவினாலே தன்னுடைய வாழ்வினாலே அறிவிக்கின்றார்களோ அவர்கள் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கிறார்கள். திருமுழுக்கு பெற்ற நம் எல்லோரையும் திரு அவை குருத்துவத்திற்கு அழைக்கிறது. நம் எல்லோரும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த குருத்துவத்தின் அருள் பொழிவு நம்மை மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்டவர்தான், ஆண்டவருக்காக நான் குருவாக திரு அவையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நம் எல்லோரும் அறிக்கையிட வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து அவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய பொது குருத்துவம் மிகவும் ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. அப்படி ஆண்டவர் நம்முடைய பொது குருத்துவத்தில் நம்மை அவருக்கு ஏற்ற பணி செய்கிறதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மாட்சிப்படுத்தப்படுகிறார். இப்படிப்பட்ட வாழ்வு எவ்வளவு பேறு பெற்ற வாழ்வு! அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை நீரே தெரிந்தெடுத்திருக்கிறீர். சாதாரணமாக இருந்த எனக்கு திருமுழுக்கு கொடுத்து என்னை மற்றவருக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அமர்த்தி இருக்கிறீர், தெரிவு செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீரே கத்தோலிக்கர்களாகிய எங்கள் எல்லோரையும் குருக்களாக ஏற்படுத்தி இருக்கிறீர். பொது குருத்துவத்தில் பங்கெடுக்க வைக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தின இந்த குருத்துவம் என்னுடைய வாழ்வின் வழியாக ஆசீர்வாதமாய் கடைபிடிக்கப்படட்டும். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.